மனித உறவுகள் என்பவை ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொள்ளும் தருணங்கள், அன்றாட பழக்கவழக்கங்கள் மற்றும் உணர்வுபூர்வமான பாதுகாப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றன. ஒரு பந்தம் மிகவும் ஆழமாக இருக்கும்போது, வேலை நிமித்தமாகவோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ கணவன் தற்காலிகமாக பிரிந்திருப்பது கூட அந்த வீட்டின் அமைதியையும் பெண்ணின் மன உலகையும் முற்றிலுமாக மாற்றிவிடுகிறது. கணவன் இல்லாத இரவுகளில் ஒரு பெண் எதிர்கொள்ளும் தனிமையையும் அவளது இதயம் சந்திக்கும் தவிப்புகளையும் அனுபவித்தால்தான் தெரியும். தூக்கம் என்பது வெறும் உடலியல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. அது ஒரு மனிதன் முழுமையான பாதுகாப்பு உணர்வை எதிர்பார்க்கும் ஒரு நிலை. திருமண வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு அவளது கணவனின் அருகாமை என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு பெரும் பாதுகாப்பை தருகிறது. அவர் இல்லாத இரவுகளில் அந்த படுக்கை மிகவும் பெரிதாகவும் வெறிச்சோடியும் காணப்படுகிறது. எவ்வளவு தடிமனான போர்வையை போர்த்திக் கொண்டாலும் தன் கணவனின் அரவணைப்பு தரும் உண்மையான கதகதப்பையும் மன அமைதியையும் அந்த போர்வையால் தந்துவிட முடியாது. அந்த வெற்றியிடம் அவளுக்கு தனிமையை நினைவூட்டிக் கொண்டே இருப்பதால் நிம்மதியான தூக்கம் அவளுக்கு எட்டாக்கணியாகிவிடுகிறது. இரவின் மௌனத்தில் வெளி உலக கவனச்சிதறல்கள் குறையும் போது மனித மனம் தன் எண்ணங்களை இன்னும் பல மடங்கு பெரிதாக்கி காட்டத் தொடங்குகிறது. பகல் முழுதும் உழைத்துவிட்டு இரவில் தன் மனக்குறைகளை பகிர்ந்து கொள்ளவோ ஆறுதல் பெறவோ கணவன் அருகில் இல்லாதபோது அவளது மனம் எண்ணற்ற சிந்தனைகளில் மூழ்கிவிடுகிறது. தங்களுக்குள் நடந்த அழகான கணங்களை, நீயும் நானும் என்ற அந்த உணர்வை அவள் நினைத்துப் பார்க்கிறாள். அந்த நினைவுகள் அன்பானவையாக இருந்தாலும் அவர் அருகில் இல்லாத அந்த நொடில்களில் அவை அவளுக்குள் ஒரு ஏமாற்றத்தையும் மன ரீதியான சோர்வையும் ஒருவித இனம் புரியாத பயத்தையும் ஏற்படுத்திவிடுகின்றன. கணவன் இல்லாத வீடு தன் இயல்பான ஒளியை இழந்தது போல மாறிவிடுகிறது. அது வெறும் அறையின் இருள் மட்டுமல்ல, அவளது ஆன்மாவிற்குள் குடியேறும் ஒரு பெரிய வெறுமை. கணவனின் சின்ன சின்ன சத்தங்கள், சிரிப்புகள், நள்ளிரவு உரையாடல்கள் என அனைத்தும் மறைந்து அந்த இடத்தை ஒரு நிசப்தம் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. தன் மனதில் உள்ளவற்றை உடனுக்குடன் கொட்டித் தீர்க்க ஒரு ஆள் இல்லாததால் அன்றாட வாழ்க்கையின் சாதாரண பொறுப்புகள் கூட அவளுக்கு பெரிய சுமையாக தெரியத் தொடங்குகின்றன. இந்த தனிமை ஒரு சில நாட்களை தாண்டி நீளும் போது அது அவளது மனநலனில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆரம்பத்தில் இருக்கும் ஏக்கம் நாட்கள் செல்ல செல்ல எரிச்சலாகவும் மன அழுத்தமாகவும் மாறக்கூடும். மன ரீதியாக ஒரு பெண் தனிமையில் வாடும்போது அது அவளது அன்றாட பேச்சிலும் குணத்திலும் எதிரொலிக்கும். பேசும் வார்த்தைகளில் பொறுமை குறைந்து கோபமோ அல்லது விரக்தியோ வெளிப்படலாம். இது ஒரு மனித இயல்புதான். தனக்கு பிடித்தமான, தனக்கு அடைக்கலம் தரும் ஒருவரிடமிருந்து தற்காலிகமாக பிரிக்கப்படும்போது ஏற்படும் இயல்பான எதிர்வினை இது. சுருக்கமாகச் சொன்னால், இந்த உணர்வுகள் அனைத்தும் ஒரு பெண் தன் கணவன் மீது வைத்திருக்கும் ஆழமான அன்பையும் அவளது திருமண வாழ்க்கையின் பிணைப்பையும் தான் காட்டுகின்றன. இந்த பலவீனங்களை வெளிப்படுத்துவது பலவீனம் அல்ல, மாறாக அது அந்த பந்தத்தின் வலிமையை பறைசாற்றுகிறது. வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி இருவரும் பிரிந்திருக்க நேரிடும் போது இந்த தனிமையை கடந்து உங்களுடைய உணர்வு பூர்வமான பந்தத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் என்ன செய்வீர்கள்?